Hi friends, நம்மளோட இந்த சாம் த ஸ்டாம் சேனல்ல சினிமாவை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இசைஞானி இளையராஜாவோட இசையாலையும் பாடல் வரிகளாலையும் பிரபல பின்னணி பாடகி ஜானகி ஒரு பாட்டை பாட முடியாமல் ரெக்கார்டிங் ஸ்டுடியோலையே அழுத ஒரு சம்பவத்தை பற்றியும் அது என்ன பாட்டு அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, இந்த மாதிரி சினிமாவில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இசைஞானி இளையராஜாவை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்க ஆரம்பித்தோம்னா எவ்வளோ கொடுத்தாலுமே பத்தாது. அதனால் அவரை பற்றி ரொம்ப இன்ட்ரடக்ஷன் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பாமல் அவரை பற்றி ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடுறேன். அது என்ன சம்பவம் அப்படின்னா, 1990 காலகட்டங்கள்லாம் இசைஞானி இளையராஜாவோட பாட்டு போடுற பஸ்ஸில் தான் மக்கள் எல்லாருமே பயணிப்பாங்களாமா. அதுலேயே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் இளையராஜாவோட பாட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் அந்த பஸ்லையே ஏறுவாங்களாமா. அந்த அளவுக்கு தன்னோட இசையால் ரசிகர்களை மயக்கி அவங்களோட மனசில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துக்கிறவர் தான் இசைஞானி இளையராஜா அவர்கள். இது அந்த கால தலைமுறையிலிருந்து இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறை வரைக்குமே தொடர்ந்துட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த நிலையில தான் சினிமாவில் 40,000க்கும் அதிகமான பாடல்களை பாடி பிரபலமானவர் தான் பின்னணி பாடகி ஜானகி அவர்கள். ஜானகியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டுடியோவில் பாட்டு பாட வந்தாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் எமோஷன்லே ஆக மாட்டாங்களாமா. அதுக்கு காரணம் அவங்களோட அனுபவம் தான். ஆனால் இப்பேற்பட்ட அனுபவசாலியவே இளையராஜாவோட ஒரு இசையும் அந்த பாடல் வரிகளும் அசைச்சு பார்த்துருக்கிற ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. 1978 வருஷம் தமிழில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் அச்சாணி திரைப்படம். இந்த படத்தை காரைக்குடி நாராயணன் தான் எழுதி இயக்கியிருந்தார். இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சிருந்தார். இந்த படத்தில் முத்துராமன் ஹீரோவாகவும் லட்சுமி ஹீரோயினாகவும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்த மாதாவன் கோயிலிலே அப்படிங்கிற பாடல் இன்றைக்கும் நீங்கள் பல கோயில் திருவிழாக்களில் கேட்க முடியும். இந்த பாட்டு வாலி தான் எழுதியிருந்தார். இந்த பாட்டு பாடுறதுக்காக ஜானகி இளையராஜாவோட மியூசிக் ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. ஆனால் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இளையராஜாவோட இசையினாலையும் வாலியோட வரிகளாலையுமே எமோஷனல் ஆகி இந்த பாட்டு பாட முடியாமல் கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்காங்க. உடனே கொஞ்ச நேரம் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இளையராஜா ஜானகிக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் திரும்பவும் இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு பாடும்போது எப்படி ஜானகி தேம்பி அழுதாங்களோ அந்த மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பாட்டை பார்த்து மக்கள் எல்லாருமே அழுததான் அந்த காலத்தில் சொல்லப்படுது. அதுவே இந்த பாட்டோட வெற்றிக்கு காரணமாகவும் அமைஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.